Hello everyone, welcome back to Future Vision Study Center. So நம்ம சைக்காலஜி எஜுகேஷனல் மெத்தடாலஜி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா, ஃபஸ்ட் யூனிட்டு. அந்த ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ ப்ரைமரி எஜுகேஷன், தென் ப்ரைமரி எஜுகேஷன், அதுக்கப்புறமா அந்த ப்ரைமரி எஜுகேஷன்லேயே நர்சரி லெவலில் லோயர் கிண்டர் கார்டன், அப்பர் கிண்டர் கார்டன், அப்புறமா இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ் ஸ்கீம்ஸ், இதை பற்றிலாம் பார்த்தோம் இல்லைங்களா. அதில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி அந்த சைல்டு இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் இதில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைல்டு டெவலப்மெண்ட் இன்டகிரேட்டட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் என்னெல்லாம் வருது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதில் ஆக்சுவலாக இது எப்போ டெவலப் ஆச்சு அப்படின்னா 1975. இட் வாஸ் லான்ச்டு இன் 1975, ஓகேங்களா. இந்த சர்வீசஸில் அதாவது இதை லான்ச் பண்ணது நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாங்க, ஓகேங்களா. நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கன்வாடி சென்டர்ஸ் மூலயமா இதை லான்ச் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. இதில் என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சர்வீசஸ் சப்ளை நியூட்ரிஷன், அதாவது நியூட்ரிஷன் ஃபுட்டு கொடுக்குறாங்கங்க, ஓகேங்களா. அதாவது சத்து உணவு, அதுதான் நியூட்ரிஷன் ஃபுட்டுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் செக்கப், குழந்தைங்களுக்கு தேவையான அந்த ஹெல்த் செக்கப்ஸ் பண்ணுறாங்கங்க, ஓகேங்களா. ஹெல்த் செக்கப்ஸ் பண்ணுறது. தென் இம்யூனைசேஷன், அதாவது அவங்களுக்கு அந்த இம்யூனிட்டி டெவலப் பண்ணுறதுக்காக, அந்த குழந்தைங்களுக்கான இம்யூனிட்டி டெவலப் ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த இம்யூனைசேஷன் பண்ணுறாங்க, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபார்மல், தென் ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன், அதாவது ஒரு ஃபார்மலாக இல்லாமல் கரிக்குலம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஸ்கூலுக்கு போகாததுக்கு முன்னாடி அந்த குழந்தை ஒரு அடிப்படையாக ஒரு ஸ்கூல்னால் என்ன அப்படின்ற ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி. அதுக்கப்புறமா ஹெல்த்து அண்டு நியூட்ரிஷன், ஓகேங்களா. இந்த குழந்தையோட ஹெல்த்து, அதோட ஊட்டச்சத்துக்கான எஜுகேஷன் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் மதர்ஸ், அந்த குழந்தைங்களோட அம்மாவுக்கு கொடுக்குறாங்கங்க, ஓகேங்களா. இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐசிடிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ் செய்கிற மற்ற விஷயங்கள், அவங்க செய்கிற சர்வீசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதெல்லாம் நம்ம சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த எஜுகேஷ்னல் பாலிசியில் 5+4+4+3 அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா. அதாவது நம்மளுடைய அந்த நியூ எஜுகேஷ்னல் பாலிசி பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஸ்கீம் எப்படி டெவலப் பண்ணாங்க அப்படின்போது நம்ம அதை பார்த்தோம், ஓகேவா. ஸோ இந்த கோத்தாரி கமிஷன் இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறமா அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி வந்தது இல்லைங்களா. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அது எதில் ஆக்சுவலாக அந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி ஆஃப் 2020 எதை ரொம்ப எம்பசைஸ் பண்ணுது அப்படின்னா ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், அதேமாதிரி ஃபங்க்ஷன் லிட்ரஸி அண்ட் நியூமரசி, ஓகேங்களா. ஃபவுண்டேஷன் லிட்ரஸி நியூமரசி, அதுதான் அது எம்பசைஸ் பண்ணுதுங்க, ஓகேவா. ஸோ அதை எம்பசைஸ் பண்ணுறது நம்ம எப்படி ஷார்ட்டாக சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா FLN அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்க, ஓகேங்களா. பாருங்க. ஸோ எஃப் ஆக்சுவலாக FLN. FLN அப்படின்னா என்னன்னா ஃபவுண்டேஷன் லிட்ரஸி அண்டு நியூமரசி, ஓகேங்களா. இதுதான் மெயினாக எம்ஃபசைஸ் பண்ணுறது நம்ம NEP, அதாவது நம்ம NEPன்னு சொல்லக்கூடிய அந்த நியூ எஜுகேஷனல் பாலிசி இருக்குங்க இல்லையா. இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 இம்ப்ளிமெண்ட் பண்ண அந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் எதை எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா இந்த FLN அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபவுண்டேஷன் லிட்ரஸி அண்ட் நியூமரசிக்கு தாங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 5+3+3+4 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, ஓகே. இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் அந்த குழந்தைங்க எந்த ஸ்டேஜில் இருக்காங்கன்னா ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜில் இருக்காங்கங்க, ஓகேங்களா. 3 இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ ப்ரைமரியில் இருக்காங்க, அதுதான் அவங்களுடைய ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ்னு சொல்கிறது.
அந்த ஏஜஸ் வந்து 3 to 6. அதுக்கப்புறமா கிரேட்ஸ் 1 and 2 இதெல்லாம் தான் இன்க்ளூட் பண்ணுறாங்க இதில். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள் நம்ம முன்னாடி பார்த்த டாப்பிக்கில். இப்போ நம்ம வந்து அடுத்தது நம்ம இப்போ கண்டினியூ பண்ண வேண்டிய டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு யூஇஇ அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எஜுகேஷனை தாங்க நம்ம இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த யூனிட்டில் வந்துட்டு யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், தொடக்க கல்வியின் உலகளாவிய மயமாக்குதல் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ தொடக்க கல்வியை வந்து உலகளாவிய மயமாக்கல் அப்படிங்கும்போது எல்லாருக்குமே காமனாக வந்துட்டு அந்த கல்விங்கிறது கிடைக்கணும். எய்ம்ஸ் டு ப்ரொவைட் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன் ஏஜ்டு 6 to 14. 6 முதல் 14 வயது உடைய அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்கும் நோக்கம் கொண்டது. ஸோ அப்போ வந்து பிரைமரி எஜுகேஷன் அப்படிங்கிறது தொடக்க கல்வி இல்லைங்களா? ஸோ முன்னாடி நம்ம பார்த்தது ப்ரீ பிரைமரி எஜுகேஷன், அது வந்து முன் தொடக்க கல்வி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிண்டர் கார்டன், யூகேஜி, எல்கேஜி இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பிரைமரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொடக்க கல்வியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த உலகளாவிய மயமாக்கல், இந்த யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷனோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 6 to 14 வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்க கட்டாயம் என்ன பண்ணணும், கல்வி வழங்கணும். அதுதான் அவங்களுடைய மெயின் மோட்டோ, இன்டென்ஷன். ஓகேங்களா? அடுத்து ப்ரீ பிரைமரி பார்த்தீங்கன்னா கவர்ஸ் கிளாஸஸ் 1 to 5 வித் எம்பசைஸ் ஆன் லிட்ரஸி, நியூமரசி அண்ட் ஃபவுண்டேஷனல் ஸ்கில்ஸ். 1 முதல் 5 வகுப்பு வரை உள்ள கல்வியில் வாசிப்பு திறன், கணிதத்திறன் மற்றும் அடிப்படை திறன்கள் முக்கியமாக உள்ளன. ஸோ அப்போ 1 to 5 இருக்கக்கூடிய அந்த கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா லிட்ரஸி. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து நியூமரசி, அடுத்தது வந்து கணிதத்திறன். ஸோ நியூமரசி அப்படின்னா கணிதத்திறன், அதே மாதிரி லிட்ரஸினா வாசிப்பு திறன், ஃபவுண்டேஷனல் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது கணிதத்திறன், அதாவது அடிப்படையான திறன்கள் இது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக மாறிட்டு வருது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு அந்த 5ஆவதுலேருந்து 1st-லேருந்து 2nd வரைக்குமே இப்போ எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் வந்து கம்ப்யூட்டர் வந்து ஒரு சப்ஜெக்டாகவே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டர் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்குன்னு வந்து அவர்ஸ் வந்து கரிக்குலமில் டைம் டேபிள்லேயே ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த குழந்தைங்க வந்து அந்த 1 to 5 அந்த 1லேருந்து 5 வகுப்புக்குள்ளார படிக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளார அந்த கல்வியில் வந்து வாசிப்பு திறன் கட்டாயம் வந்து டெவலப் ஆகியிருக்கணும். அதே மாதிரி அவங்களுடைய அந்த நியூமரசி கணிதத்திறனும் டெவலப் ஆகியிருக்கணும். அதே மாதிரி அடிப்படை திறன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ்லேருந்து அந்த ஃபண்டமெண்டல் ஃபவுண்டேஷன் ஸ்கில்ஸ் எல்லாமே வந்துட்டு டெவலப் ஆகிறது தான் அதோடைய முக்கியத்துவம். அதுக்கு தான் அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா ப்ரைமரி எஜுகேஷனில். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த யூனிவர்சலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் UEEE இது வந்து இதோடைய மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது மூணு காம்பனன்ட்ஸ் பேசிக்ஸில் சொல்லப்படுதுங்க. இதில் வந்து 3 காம்பனன்ட்ஸ் இருக்குது இந்த UEEல. அது என்ன அந்த 3 காம்பனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாட் ஆர் த 3 காம்பனன்ட்ஸ் இன் திஸ் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, 3 காம்பனன்ட்ஸ், அதாவது இந்த யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷனில் 3 காம்பனன்ட்ஸ் இருக்குங்க. அது என்னென்ன காம்பனன்ட்ஸ் அப்படின்னு ஒன்றுனா நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சல் அசஸ். இதோடைய பயன்பாடு என்னென்னா, ஒவ்வொரு குழந்தையும் வந்து கட்டாயம் என்ன பண்ணும், ஷுட் ஹாவ் அ நெய்பர்ஹுட் ஸ்கூல். பக்கத்தில் கல்வி கொடுக்கறதுக்காக ஒரு கொஞ்சம் தூரத்துலேயே கட்டாயம் என்ன இருக்கணும், நெய்பர்ஹுட்டில் ஸ்கூல் இருக்கணும். எவ்ரி சைல்ட் ஷுட் ஹாவ் அ நெய்பர்ஹுட் ஸ்கூல். ஃபர்ஸ்ட் ஒன் அதுதான் யூனிவர்சல் அசஸ் அப்படிங்கிறதுங்க. அடுத்து செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா 3 காம்பனன்ட்ஸில் செகண்ட் ஒன், இது ஃபர்ஸ்ட் ஒன், இது செகண்ட் ஒன். செகண்ட் காம்பனன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா என்ரோல்மெண்ட்டு. அந்த குழந்தைய வந்து ஸ்கூலில் வந்து சேர வைக்கணும். சரிங்களா? அண்ட் தென்
ரீடென்ஷன், சேர்ந்த குழந்தைங்க நடுவுலேயே வந்துட்டு ட்ராப் அவுட் ஆகாமல் அதை வந்து தக்க வச்சுக்கணும். ஸோ ஒவ்வொரு குழந்தையுமே வந்து ஸ்கூலில் அட்மிஷன் ஆகணும். அட்மிஷன் ஆனதுக்கப்புறம் தே ஹாவ் டு கண்டினியூ த ஸ்கூலிங் வித்தவுட் ட்ராப் அவுட். ஒவ்வொரு குழந்தையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் பிரகாரம் அந்த குழந்தைங்க வந்துட்டு கட்டாயம் என்ன பண்ணணும், தங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்விக்கூடத்தில் போய் கல்வி கற்றுக்கணும். சரிங்களா? அப்படி கல்வி கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைங்க வந்து அவங்களுடைய அந்த ஸ்கூலிங்கை வந்து கண்டினியூ பண்ணணுங்க. நடுவில் வந்து என்ன ஆகக்கூடாது அப்படின்னா ட்ராப்பிங் அவுட் இருக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்தது 3வது பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சல் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, 3வது காம்பனண்ட் வந்து யூனிவர்சல் அச்சீவ்மெண்ட்டு. இதில் ஒவ்வொரு குழந்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா மினிமல் லெவல்ஸ் ஆஃப் அந்த லேர்னிங் MLSS அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மினிமல் லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா MLLS அப்படின்னா என்ன அர்த்தம், இதுக்கான அப்ரிவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங் அண்ட் காம்பிடென்சிஸ். ஓகேங்களா? அண்டு காம்பிடென்சிஸ், இதுதான் வந்து யூனிவர்சல் அச்சீவ்மெண்ட். அதாவது அந்த கல்வி அப்படிங்கிறது உலகளாவிய மயமாதல் அப்படிங்கிறதுல 3 காம்பனன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் காம்பனன்ட்ஸ் வந்து யூனிவர்சல் அசஸ் அப்படிங்கும்போது அது வந்து உலகளாவிய எல்லா குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக பக்கத்தில் என்ன இருக்கணும், எல்லா இடத்துலையுமே, அதாவது ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை வசிக்கிற இடத்துல பக்கத்தில் கட்டாயம் ஒரு நெய்பர்ஹுட் ஸ்கூல் ஒன்று இருக்கணுங்க. அடுத்த 2வது வந்து யூனிவர்சல் என்ரோல்மெண்ட் அண்ட் ரீடென்ஷன் அப்படிங்கும்போது அந்த உலகமயமாவிய கல்வி அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு குழந்தையும் வந்து கட்டாயம் என்ன பண்ணணும், அந்த 6லேருந்து 14 வயசு இருக்க குழந்தைங்க ஸ்கூலில் அட்மிஷன் போடணும். அட்மிஷன் போட்டதுக்கப்புறம் அவங்க வந்து ஸ்கூல் எஜுகேஷனை கண்டினியூ பண்ணணும், தொடர்ந்து அந்த குழந்தைங்க படிக்கணும். நடுவில் வந்து இடைநீக்கம் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 3வது யூனிவர்சல் அச்சீவ்மெண்ட். ஒவ்வொரு குழந்தையும் வந்து மினிமல் லெவல்ஸ் ஆஃப் அந்த லேர்னிங் காம்பிடென்சிஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கற்றுட்டு இருக்கணும். அடிப்படைக்கு என்ன தேவையோ அதுக்கான அந்த காம்பிடென்சி வந்து அந்த குழந்தைக்கு இருக்கணும்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலைசேஷன் ஆஃப் எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கல்வி வாய்ப்புகளின் சமத்துவம். அதாவது நம்ம வந்து கல்வி கற்கிறோம் அப்படிங்கும்போது அதில் வந்து என்ன இருக்கக்கூடாதுன்னா பாகுபாடு இருக்கக்கூடாதுங்க. எல்லாருமே ஒன்று அப்படின்ற அந்த சமத்துவ ரீதியாக கல்விக்கு வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும். கல்விக்கான வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட மெயின் கான்செப்ட். சரிங்களா? ஓகே, ஸோ என்ஷூர்ஸ் எஜுகேஷன் அசஸ் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் காஸ்ட், ஜெண்டர், ரீஜன் ஆர் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், சாதி, பாலினம், பிரதேசம், சமூக பொருளாதார நிலை போன்றவற்றை கடந்து கல்வியை அனைவருக்கும் கிடைக்க செய்யும் நோக்கம். அதாவது இதில் என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் காஸ்ட், அதாவது சாதி மத பேதம் இருக்கக்கூடாது, பாலினம் இருக்கக்கூடாது, ஆண் பெண் அப்படின்ற இன பாகுபாடு, பிரதேசம், நீ எந்த நாட்டை சேர்ந்தவன், எந்த மாநிலத்தை சேர்ந்தவன், மாவட்டத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிற அந்த ஒரு வேறுபாடு இருக்கக்கூடாது, சமூக பொருளாதார நிலை, சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், நீ பணக்கார, நீ வந்து ஏழை, நீ வந்து மிடில் கிளாஸ், அந்த மாதிரி ஒரு பாரபட்சமான பாகுபாடு இருக்கக்கூடாது. இதையெல்லாம் கடந்து கல்வியை எல்லாருக்கும் கிடைக்க செய்கிறது தான் மெயின் நோக்கம் இந்த ஈக்குவலைசேஷன் ஆஃப் எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து செகண்டரி அண்ட் ஹையர் எஜுகேஷன், இடைநிலை மற்றும் உயர்கல்வி. ஓகே, இந்த இடைநிலை மற்றும் உயர்கல்வி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்துட்டு செகண்டரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் வந்து 6 to 8 வரலும் வருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது செகண்டரி ஸ்டேஜில் வந்துட்டு மேக்ஸிமம் அந்த குழந்தைங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் செகண்டரி நம்ம 2ஆக பிரிக்கிறோம் இல்லைங்களா? அதில் அப்போ வந்து 6th to மேக்ஸிமம் வந்து 10th வரைக்கும் இருக்க குழந்தைங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த கேட்டகரியில் வருவாங்க அப்படிங்கும்போது இந்த ஹையர் அதாவது செகண்டரி எஜுகேஷன் கேட்டில் வருவாங்க. புரியுதுங்களா? ஓகே, ஸோ பாருங்கள் 6 to 12 வரைக்கும் இங்கே காமனாக கொடுத்துருக்காங்க. அதில் ஹையர் எஜுகேஷனும் சேர்ந்துருக்கனால. ஓகேங்களா?
So secondary classes 6 to 12 and higher education, college and university focus on specialization and career readiness. அது ஆனால் நம்ம வந்து செகண்டரி அப்படின்னு எடுத்துக்கும் போது இதில் வந்து கிளாஸஸ் 6 to ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹையர் செகண்டரி எஜுகேஷனில் 6th to 9th முடியலும். அதுக்கப்புறமா வந்து சீனியர் செகண்டரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10th to 12th முடியலும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து சீனியர் செகண்டரின்னு சொல்கிறது. அதாவது 16 to 18 வயசு இருக்கிறவங்க வந்து சீனியர் செகண்டரின்னு சொல்கிறோம் நம்ம. அதில் வந்து +1 +2 வந்துடுவான். மீதி இருக்கிற செகண்டரியில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி எஜுகேஷனில் வந்துட்டு 14 to 16 வயசு வரைக்கும் இருக்கவன், அவன் வந்து 9th to 10th வரைக்கும் இருக்கவன். ஓகேங்களா? ஆனால் இதில் வந்து 6th to 8th முடியல இருக்கவனும் செகண்டரி எஜுகேஷனில் தான் வரான். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஸ்டேஜ் வைஸாகவும் பிரிச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்டரி எஜுகேஷனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேங்க. தயவு செஞ்சு இதையெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அப்பப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இதோடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பேர் லேர்னர்ஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷன் ஆர் எம்ப்ளாய்மெண்ட். புரியுதுங்களா? ஓகே, நான் பொறுமையாக சொல்கிறேன், சொல்ல கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இதோட அப்ஜெக்டிவ்ஸ் மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேர்னர்ஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷன் அண்டு எம்ப்ளாய்மெண்ட்டு. இது ஒரு அப்ஜெக்டிவ். சரிங்களா? ஓகே, அந்த குழந்தைய வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த நிலைக்கு தயார் பண்ணுறோம் அந்த செகண்டரி எஜுகேஷனில். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் திங். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஜெக்டிவ் என்னென்னா கிரிட்டிக்கல் திங்கிங், அப்புறமேட்டு சப்ஜெக்டில் வந்து ஸ்பெசிஃபிக்கான நாலேஜ் இருக்கணும். தென் லைஃப் ஸ்கில்ஸ் இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது கேரக்டர் பில்டிங். இந்த குழந்தைக்கு வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமுதாயத்தில் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கணும். ஓகேங்களா? அப்புறம் சயின்டிஃபிக் டெம்பர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்டரி ஹையர் செகண்டரி எஜுகேஷன்ஸ்னுடைய அப்ஜெக்டிவ்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று என்ன சொன்னேன் நான், அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கணும், சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்கான நாலேஜ் இருக்கணும். அந்த குழந்தைக்கு வந்து ஹையர் எஜுகேஷன் அல்லது எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கிறதுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கணும், ஸ்பெசிஃபிக்கான சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும், லைஃப் ஸ்கில்ஸ்னால் என்னன்னு தெரியணும், கேரக்டர் பில்டிங், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸு, சயின்டிஃபிக் டெம்பர், இதெல்லாம் அந்த குழந்தைக்கு இருக்கணுங்க. இதை நான் தமிழில் சொல்லலை அப்படின்னாலும் புரிகிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தாங்க இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே. ஓகேங்களா? அதாவது ஆக்கப்பூர்வமாக வந்து சிந்திக்க வைக்கிறது, ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டில் வந்து அந்த குழந்தைக்கு வந்து அந்த கல்வியினுடைய அந்த நாலேஜை வந்து அதிகப்படுத்துறது, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அந்த திறன்களை எல்லாம் வளர்த்துக்கிறது, கேரக்டர் டெவலப்மெண்ட் அப்படிங்கும்போது இதில் ஆளுமை, பர்சனாலிட்டி வருது. ஓகேங்களா? சமுதாயத்தில் அந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, அதுக்கப்புறமா அதோடைய ஆக்கத்திறனை பயன்படுத்தி சயின்டிஃபிக் டெம்பர் அப்படின்னா புதுசாக ஏதாவது சயின்டிஃபிக்காக வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி, இது மாதிரிலாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த குழந்தைங்கள நம்ம வந்து என்ன பண்ணணும், மோட்டிவேட் பண்ணி அதுக்கான அந்த வேல்யூபிளான எஜுகேஷனை கொடுக்கறது தான் செகண்டரி அண்ட் ஹையர் செகண்டரி எஜுகேஷன். சரிங்களா? ஓகே, அடுத்தது நம்ம வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கமிட்டிங்க இது. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கமிட்டி. சரிங்களா? சர்வ சிக்ஷா அபியன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ சர்வ சிக்ஷா அபியன்
அப்படின்றது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 2021 ஃபார் யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். இப்போ நம்ம பார்த்த இந்த யுஇஇ அப்படிங்கிறத வந்து உலகமயமான கல்வி இருக்கு இல்லைங்களா, அந்த உலகமயமாய கல்வியை வந்து எல்லாருக்கும் கிடைக்கணுன்றதுக்காக லான்ச் பண்ணப்பட்டது தான் இந்த எஸ்எஸ்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வ சிக்ஷா அபியன் அப்படின்றது. ஓகே, 2001 வந்து அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் ஆரம்ப கல்வி வழங்க எஸ்எஸ்ஏ திட்டம் 2001 தொடங்கப்பட்டது. கவர்ஸ் சில்ட்ரன் ஏஜ்டு 6 to 14 years. நம்ம முன்னாடி கோத்தாரி கமிஷனில் வந்து இந்த ஏஜ் குரூப்பில் இருக்க குழந்தைங்களுக்கு தான் கம்பல்சரி வந்து எஜுகேஷன், ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க இன்சிஸ்ட் பண்ணதையும் பார்த்தோம். அதே தான் சர்வசிக்ஷா அபியான்லையும் சொல்கிறாங்க. ஓகேங்களா, 6 முதல் 14 வயது குழந்தைகள் இதில் உள்ளடக்கப்படுகிறார்கள். ப்ரொவைட் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், இலவசம் மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்படுகிறது. எம்பசைசஸ் கேர்ள் சைல்டு எஜுகேஷன் அண்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன், பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் உள்ளடக்கிய கல்வி முக்கியத்துவம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6லேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்க வந்து உள்ளடங்குறாங்க இந்த சர்வசிக்ஷா அபியானில். அவங்களுக்கு கட்டாயமாக இலவச கல்வி வழங்கப்படணும் அப்படிங்கிறது தான் இதோடைய மெயின் மோட்டோ. அது மட்டும் இல்லாமல் பெண் குழந்தைங்களுடைய கல்வி அவங்களுடைய மற்றும் உள்ளடக்கிய கல்விக்கு முக்கியத்துவம், இன்க்ளூசிவ் எஜுகேஷன். அந்த குழந்தைங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண்களுக்கான தேவை கல்வி என்னென்ன மாதிரியான கல்வி தேவைப்படுது அதையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு கல்வியாக பெண் குழந்தைங்களுடைய அந்த எஜுகேஷனை வந்து இன்னமும் என்ன பண்ணணும்னா மேன்மைப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, எஸ்டாப்ளிஷஸ் நியூ பிரைமரி ஸ்கூல்ஸ் வேர் நீடட், தேவையுள்ள இடங்களில் புதிய தொடக்க பள்ளிகள் நிறுவப்படுகின்றன. எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் வந்து புதுசாக நியூ பிரைமரி ஸ்கூல்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ரூவ்ஸ் டீச்சர் பியூப்பிள் ரேஷியோ, மாணவர் ஆசிரியர் விகிதத்தை மேம்படுத்துகிறது. ஓகேங்களா, அதாவது இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு ஸ்கூலில் வந்துட்டு 50 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா 25 குழந்தைங்களுக்கு ஒரு டீச்சர், அந்த ரேஷியோ அதுதான் அந்த மாணவர் ஆசிரியர் மாணவர் விகிதத்தை மேம்படுத்துகிறது. ஓகேங்களா, 50 பிள்ளைங்களுக்கு ஒரு டீச்சர் அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சைல்டையும் கேர் எடுத்துக்கணும், ஒவ்வொரு குழந்தையும் வந்து கேர் எடுத்து பார்த்துக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டில் அந்த டீச்சர் பீப்புள் ரேஷியோவை இம்ப்ரூவ் பண்ணுறாங்கங்க. ஓகேங்களா, சப்போர்ட்ஸ் எஜுகேஷன் ஆஃப் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ், சிறப்பு தேவையுள்ள குழந்தைகளின் கல்விக்கு துணை புரிகிறது. அதாவது இந்த ஃபிசிக்கலி ஏபிள்டு, மென்டலி டிசேபிள்டு குழந்தைங்க, விஷுவலி சேலஞ்சு இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து ஸ்பெஷல் நீட்ஸ் தேவையான குழந்தைங்களுக்கு, சிறப்பு தேவையுள்ள குழந்தைகளின் கல்விக்கு துணை புரிகிறது இந்த எஸ்எஸ்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வசிக்ஷா அபியான். ஓகேங்களா, என்கரேஜஸ் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் இன் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், பள்ளி நிர்வாகத்தில் சமூக பங்கேற்பு ஊக்குவிக்கப்படுகிறது. அதாவது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன், இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த நோட்ராக்ட் கிளப்பு, லைன்ஸ் கிளப் இந்த மாதிரி கிளப் மூலிமா ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் பண்ண வைக்கிறது, மரம் நடுறதோட இம்பார்ட்டன்ஸை சொல்லி கொடுக்கறது. ஓகேங்களா, அப்புறமா சேவ் ட்ரீ சேவ் வாட்டர், காடுகளை அழிக்கக்கூடாது, தண்ணியை வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து நீரை நம்ம வந்து சேமிக்க முடியுமோ அதெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் சொல்லக்கூடிய சமூக பங்கேற்பு. புரியுதுங்களா, ப்ரமோட்ஸ் ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங், செயல் சார்ந்த கற்றலை ஊக்குவிக்கிறது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம வந்து ஜஸ்ட் படிக்கிறத மட்டும் இல்லாமல் அதை அவங்க ப்ராக்டிக்கலாகவும் என்ன பண்ணுவாங்கன்னா செஞ்சு அதை மூலியமாக கற்றுக்கிறது தாங்க ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங். ஓகேங்களா, ஆக்டிவிட்டி அப்படிங்கும்போது அந்த ஆக்டிவிட்டி வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், அதாவது ஸ்டூடெண்ட் பேஸ்டாகவும் இருக்கலாம், டீச்சர் பேஸ்டாகவும் இருக்கலாம். டீச்சர் ஒரு ஆக்டிவிட்டியை செஞ்சுட்டு வந்து அந்த குழந்தைங்களுக்கு அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம், இல்லை குழந்தைங்களையே வந்து செஞ்சுட்டு வர சொல்லி அதில் அந்த குழந்தைங்களை வந்து கற்றுக்க வைக்கலாம். ஓகேங்களா, தென் merged into சமகரா சிக்ஷா இன் 2018. 2018 இது சமாக்கரா கல்வியில் ஒருங்கிணைக்கப்பட்டது. இந்த சர்வசிக்ஷா அபியான் அப்படிங்கிறது என்ன பண்ணாங்க, இன்டகிரேட் பண்ணிட்டாங்கங்க. ஓகேங்களா, எதோட இதை மர்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமாகரா சிக்ஷாவோட மர்ஜ் பண்ணுறாங்க. சரிங்களா, ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சர்வசிக்ஷா அபியானோட சேர்ந்தது இது மாதிரி நிறையா ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குங்க இன்னமும். அது என்ன அப்படிங்கிறத நான் ஒன்றுனா சொல்கிறேன், கவனிங்க. இந்த சர்வசிக்ஷா அபியான் இருக்குது இல்லைங்களா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்துட்டு 86th அமெண்ட்மெண்ட்டு, நம்ம சட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 86th அமெண்ட்மெண்ட்டு, அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 45 அப்படின்ற ஒரு ஆர்டிக்கலை வந்து பாஸ் பண்ணுறாங்கங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறமா ஸ்பெசிஃபிக்காக வந்து அந்த பெண்களுக்கான கல்வி, குழந்தைகள் அந்த குறிப்பிட்ட வயசு 6லேருந்து 14 வரைக்கும் கல்விங்கிறது ஆர்டிக்கல்
21A பிரகாரம் கம்பல்சரி யூனிவர்சலைசேஷன் ஆஃப் அந்த எலிமெண்ட்ரி எஜுகேஷன் பிரகாரம் 6 to 14 வந்து எல்லாருக்கும் கல்வி தரணும் அப்படிங்கிறது தான் ரூலுங்க. ஓகேங்களா? இதுல இருந்தெல்லாம் கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் அதையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது எந்த ஆர்டிக்கல் பிரகாரம் 6லேருந்து 12 வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ராம்சா அப்படின்னு சொல்லக்கூடிய ராஷ்ட்ரியா மத்தியமிக் சிக்ஷா அபியான் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இது வந்து 2009. ஸோ ராம்சா வாஸ் லான்ச்டு இன் 2009 டு என்ஹான்ஸ் அக்சஸ் டு செகண்டரி எஜுகேஷன். 2009 தொடங்கப்பட்ட ராம்சா திட்டம் மேல்நிலை கல்வியை வளர்க்கும் நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? டு என்ஹான்ஸ் அக்சஸ் த செகண்டரி எஜுகேஷன், இதோடைய மெயின் டார்கெட் அப்படின்னு சொன்னோன்னா. ஓகேங்களா? ஸோ இந்த ராம்சாவில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், இந்த சர்வ சிக்ஷா அபியானோட சமாகரா சிக்ஷா வந்து மேர்ஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அது கூடவே வந்து டீச்சர் எஜுகேஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்வ சிக்ஷா அபியானோட இந்த சமாகர சிக்ஷா அப்படிங்கிறது அபியான் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆர்எம்எஸ்ஏக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ஸ்கீம்ஸுங்க. ஓகேங்களா? இதில் 3 வந்து உள்ளடங்கி இருக்குது. ஒன்று இந்த எஸ்எஸ்ஏ, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்எஸ்ஏலே வந்துட்டு சமாகர சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று, அப்புறம் இந்த டிஏ, அப்புறமா இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த ஆர்எம்எஸ்ஏ. இது 3மே வந்து இன்டகிரேட்டடாக இருக்குங்க. ஓகேங்களா? டீச்சர் எஜுகேஷன், எஸ்எஸ்ஏன்னு சொல்லக்கூடிய சமாகர சிக்ஷா அபியான், சர்வ சிக்ஷா அபியான், அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீச்சர் எஜுகேஷன், இது 3மே வந்து இன்டகிரேட்டடாக இருக்கிறது தான் வந்துட்டு நம்ம இந்த ஆர்எம்எஸ்ஏல பார்க்க போகிறோம். 3மே ஒன்றா இருக்குங்க. இதில் வந்து ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது. புரியுதுங்களா? ஓகேவா? இதோட எய்ம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு மேக் செகண்டரி எஜுகேஷன் அஃபோர்டபுள் அண்ட் அவைலபிள் டு ஆல். மேல்நிலை பள்ளி கல்வி அனைவருக்கும் எளிதில் கிடைக்க வேண்டும் என்பதே நோக்கம். டார்கெட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸஸ் 9 to 10. 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளில் உள்ள மாணவர்கள் குறிக்கோளாக உள்ளனர். அதாவது மெயினாக பார்த்தீங்கன்னா எய்ம் என்னென்னா மேல்நிலை கல்வி வந்து எல்லாருக்குமே கிடைக்கணுமோ, அது செகண்டரி எஜுகேஷன் வந்து அஃபோர்டபுளாக இருக்கணும், எளிதில் கிடைக்கணும், எல்லாருக்கும் அவைலபிலிட்டியாக இருக்கணுங்கிறது தான் இதோட நோக்கம். இவங்களோட முக்கிய குறிக்கோளை யாரை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா 9th-லேருந்து 10th இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க டார்கெட்டு. ஃபோக்கஸ் ஆன் ரெடியூசிங் ட்ராப் அவுட் ரேட்ஸ் அண்ட் ஜெண்டர் கேப்ஸ். பள்ளி கல்வியை இடைநிறுத்தம் மாணவர்களின் எண்ணிக்கையும் பாலின வேறுபாடும் குறைக்கப்பட வேண்டும். பள்ளி கல்வியில் வந்து இடைநிறுத்தம் செய்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கையை குறைக்கிறது, பாலின வேறுபாடு குறைக்கிறது, இதுதான் ஃபோக்கஸ் அவங்களது. ஓகேங்களா? அண்ட் தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் இன் செகண்டரி ஸ்கூல்ஸ் இஸ் சப்போர்ட்டட். மேல்நிலை பள்ளிகளில் கட்டிட வசதிகள் மேம்படுத்தப்படுகின்றன. இந்த ஆர்எம்எஸ்ஏக்கு மெயின் கோல், அந்த நோக்கம் என்ன, குறிக்கோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல்நிலை பள்ளிகளுடைய அந்த கட்டடம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணி தேவையான வசதிகள், டாய்லெட்லேருந்து எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கறது. இவங்களோட ஸ்பெஷல் ஃபோக்கஸ் யாரில் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸுங்க. அதாவது எஸ்சி எஸ்டி மற்றும் சிறுபான்மையின மாணவர்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது இந்த ஆர்எம்எஸ்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கீமில். தென் என்கரேஜஸ் ஐசிடி அண்ட் ஒகேஷ்னல் எஜுகேஷன். ஓகேங்களா? அதாவது இன்டெகிரேட்டட் அந்த கிளாஸ் ட்ரைனிங்கு, அதுக்கப்புறமா ஒகேஷ்னல் எஜுகேஷன் ரிலேட்டடான ட்ரைனிங்குக்கு எல்லாமே வந்து இவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. தகவல் தொழில்நுட்பம் கம்ப்யூட்டர் பேஸ்டில் இருக்கிறது. ஓகேங்களா? அதாவது பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு ட்ரைனிங்கு, அப்புறமே வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர்லாம் சேர்ந்தது, மற்றும் தொழில் பயிற்சி கல்வி ஊக்குவிக்கப்படுகிறது. அப்கிரேடேஷன் ஆஃப் அப்பர் பிரைமரி ஸ்கூல்ஸ் டு செகண்டரி லெவல். இடைநிலை பள்ளிகளை மேல்நிலை பள்ளிகளுக்கு மேம்படுத்துதல், அதாவது அப்கிரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்பர் பிரைமரி ஸ்கூல்ஸ் எல்லாம் செகண்டரி லெவலுக்கு என்ன பண்ணுறது, அதனுடைய தரத்தை வந்து உயர்த்துறது, அப்கிரேட் பண்ணுறாங்க. ஓகே. தென் ப்ரொவைட்ஸ் டீச்சர் ட்ரைனிங் அண்ட் அகாடமிக் சப்போர்ட். ஆசிரியர் பயிற்சி மற்றும் கல்விசார் உதவி வழங்கப்படுகிறது.
டீச்சர்ஸ்க்குமே வந்துட்டு பர்டிகுலராக பர்சனலாக ட்ரைனிங் கொடுக்கறது, டீச்சர்ஸை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஒர்க் ஷாப் மாதிரி கண்டக்ட் பண்ணி கோர்சஸ்லாம் வந்து ஆஃபர் பண்ணுறது, கம்ப்யூட்டர் பேஸில் வந்து எப்படி அந்த ஏஎல்பி மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு கிளாஸஸ் ட்ரைனிங் கொடுக்கறது, அகாடமிக் சப்போர்ட் பண்ணுறது, கல்விசார் உதவி வழங்கப்படுகிறது. ஓகேங்களா. மானிட்டர்டு அண்டர் த சமாகர சிக்ஷா ஃப்ரேம் ஒர்க் நவ். தற்போது சமாகர கல்வி திட்டத்தின் கீழ் கண்காணிக்கப்படுகிறது. இப்போ இருக்கக்கூடிய செகண்டரி எஜுகேஷன் அந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய அடிப்படையில் தான் வந்து கண்காணிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்க. ஓகேங்களா. அதாவது இந்த சமாகர சிக்ஷா அபியானுடைய அந்த செயல்பாடு, அந்த ஸ்கீம் தான் இப்போ வந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 அப்புறமா ஃபாலோ பண்ணுது. அப்போ அவங்களுடைய அந்த கண்காணிப்பில் தான் இப்போ நம்மளுடைய அந்த செகண்டரி எஜுகேஷன் ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்குது. வீடியோவில் நம்ம இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள் என்னென்னா யூஇஇ அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், அதுக்கப்புறம் ப்ரைமரி எஜுகேஷன், தென் அந்த ஈக்குவாலிட்டி இன் எஜுகேஷன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு எஸ்எஸ்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்றத பார்த்தோம். தென் இதோட கண்டினியூஷன் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ. ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், செகண்ட் ஃப்ளோர், AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevisionias.com.